இதோ மனுஷரின் மத்தே நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து பாடுறது ஆராதனை. எஸ், வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனி செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் எல்லாரும் ஒரு மனதோடு தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சேர்ந்து பாடலாமா? சில பேர் சும்மா நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. இதோ மனுஷரின், இதோ நல்ல வாலிப பிள்ளைகள் நல்ல கையை தட்டி வாயை திறந்து நல்ல உற்சாகமா ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே. ஆமென். க்ளோரி உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க. ஆமென். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சொல்லுங்க. எஸ், எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கைவிடகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. சில பேர் பாடாம நிக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுவும் வாலிப பிள்ளைகள், நல்ல தெரிஞ்ச பாட்டு. வாயை திறந்து அவரை நோக்கி பாடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் பாடுவோம். எஸ். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உற்சாகமா இடகையால் தாங்குகிறீர், வலகையால் தாழுகிறீர், இடகையால் தாங்குகிறீர், வலகையால் தாழுகிறீர். எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, எனக்கு உரியவரே, இதயமால்வா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வாயை திறந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அதுதான் அவருக்கு பிரியம்.
தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் திருநாமம் இவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. பாடுங்க. ஆமென். உயர்ந்தது. பாடல்கள் வைத்தீரையா ஆலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா ஆலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைஞரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைஞரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் பாடுவோம், அது எவ்வளவு உயர்ந்தது. சொல்லுங்க. திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. நீலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நீலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் ஏமாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் ஏமாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம், உந்தன் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் பாடுங்க. திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உள்ளும் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத இடுமே உள்ளம் நிரம்பி வழிந்திட வல்ல அபிஷேகமே தந்திடுமே. உள்ளும் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றிடுமே. உள்ளம் நிரம்பி வழிந்திட வல்ல அபிஷேகமே தந்திடுமே. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. ஊற்றும் தேவா. பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில ஒரு புதிய அபிஷேக வல்லமை தாரும் தேவா, தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா, தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. உள்ளும் புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றி
ஊற்றிடுமே. உள்ளம் நிரம்பி வழிந்திட வல்ல அபிஷேகமே தந்திடுமே. உள்ளம்புறமும் என்னை சுத்தம் செய்து உன்னத ஆவியை ஊற்றிடுமே. உள்ளம் நிரம்பி வழிந்திட வல்ல அபிஷேகமே தந்திடுமே. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, ஓ பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. இப்போ வல்லமையாக இறங்கி கனிகளினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா. தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி நல்ல உங்களை விட்டு கொடுத்து நல்ல கர்த்தரை துதிங்க. Mighty God, hallelujah, mighty Jesus, mighty Father, amen, hallelujah. Rahadinamo ladina ha du rimi katoro li hamo shadanama kabadara baladirama rahadinama kama rashadara ladirababa kataraba. Hallelujah, mighty God. இந்த காலை வேளையில இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கிறபடியால் mighty God, mighty Jesus, hallelujah. உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஒன்று சேர்ந்து சொல்லலாமா? உமக்கே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே,
கைவிடா கண்மலையே கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, சொல்லுவோமா, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவீர். சொல்லுவோம், இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவீர். எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஓமக்கே ஸ்தோத்திரம், ஓமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் ஓமக்கே ஸ்தோத்திரம். அறிக்கை செய்வோம், ஓமக்கே ஸ்தோத்திரமே, ஓமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் உயிருள்ள நாளெல்லாம் ஓமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம் உள்ள கால எருதை விட ஆண்டவருக்கு பிரியமானது என்னுடைய வாயை திறந்து என்னுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்துவதை தான் அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். Thank you Lord mighty Jesus. ஹalleluya. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக. ஹalleluya. 139ஆம் சங்கீதத்திலே நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். நீர் என்னை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய அனுபவத்தை எவ்வளவு அழகாக அனுபவித்து அதை சொல்லியிருக்கிறார். Mighty God, hallelujah. அவருடைய சமூகம் இந்த சஞ்சலம், போராட்டம், தவிப்பு, வேதனை நிறைஞ்ச உலகத்தில் ஹல்லேலூயா மை துதிக்கிறோம். பாடுகள், உபத்திரவங்கள் நிறைஞ்ச உலகத்தில், நன்றி இல்லாத இந்த உலகத்தில் நம்மை ஒவ்வொரு வினாடி நினைவு கூறுகிற ஒரு அன்பு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உங்க சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையான உயர்த்தலாமா? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே,
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா, 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 ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அவர் நாமத்தை உயர்த்துகிற இடத்துல விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா, ஆமென். உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. நல்லவரேன்னு உயர்த்தலாமா கரங்களை அசைத்து? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே உயர்த்துவோம். பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அறிக்கை செய்வோம். எஸ், ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே.
நல்ல உற்சாகமாய் 2 கரங்களை தட்டி எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா கனம் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக, அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும்படி, எல்லா முழங்கால்கள் முடங்கும்படி மேலான நாமத்தை பெற்ற நாமம் இயேசு என்கிற நாமம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசு என்கிற நாமம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆமென். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அவர்கள் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் இப்படி சொல்கிறது. அவர்கள் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே அவர் உபவாசித்து அவரை ஆராதிக்கிற நேரங்களிலே நம் மத்தியிலே அசைவாடுகிறவர், நம்மோடு பேசுகிறவர், புதிய தரிசனங்களை தருகிறவர், தீர்க்க தரிசன வார்த்தைகளை தருகிறவர். கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். நாம் திருப்பவும் சங்கீதம் 119ஆம் சங்கீதம், 119ஆம் சங்கீதத்துடைய 34வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Psalms 119, the 34th verse. நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். Give me understanding and I shall keep thy law. Yes, I shall observe it with my whole heart. சங்கீதக்காரராகிய அற்புதமான ஜபங்களில், பல ஜபங்களில் ஒரு அற்புதமான ஜபம், எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும். ஏன் எனக்கு உணர்வை தாரும்? அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியமான, முக்கியமான, தேவையான ஒன்று உண்டானால் அது உணர்வு. ஆமென். என்னதுங்க? உணர்வு. கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை தேவைகளில் ஒன்று உணர்வு. எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆமென். எங்கே உணர்வு இருக்கிறதோ அந்த இடத்துல அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் இதை என்னோட ஒத்துக்கொள்கிறீங்க? உணர்வில்லாத இடத்துல எந்த விதமான ஆசீர்வாதம் இருக்காது. ரிவர்பை கண் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வரேன், இருங்க. ஜீசஸ். உணர்வில்லாத இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதில்லை. ஹல்லேலூயா. எங்க உணர்வு இல்லையோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள் பார்ப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. எங்க உணர்வு இருக்கோ அங்க தேவ ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. எங்க உணர்வு இருக்கோ அங்க தேவ ஆசீர்வாதம் இருக்கு. உணர்வில்லாத இடத்துல என்ன இருக்கும்னு பவுல் ரோம திருச்சபைக்கு எச்சரிக்கை சொல்றாரு. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இருள் பொல்லாத பிசாசனுடைய சாம்ராஜ்யத்தினிடம். ஆமென்.
ஆக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஏசாயா 1:3 ஜீவனுள்ள தேவனுடைய உள்ளத்தினுடைய ஏக்கத்தை பாருங்களேன். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் வேதனையோட துக்கத்தோட பாரத்தோட இந்த வார்த்தையை சொல்றார். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சங்கீதக்காரரை போல எனக்கு உணர்வை தாரும் என்று நாம் கேட்பது அவசியம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய அற்புதமான ஜெப தேவைகளில் ஒன்று எனக்கு உணர்வை தாரும். சொல்லுங்க இந்த வார்த்தையை, எனக்கு உணர்வை தாரும். ஆமென். உபாகமம் 32:28-29 தம்முடைய ஜனத்தை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது வேதனையோடு ஒரு வார்த்தையை சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்றாரு. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை, அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் யோசனையற்றவர்கள், அவர்களுக்கு உணர்வு இல்லைன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் ஞானமடைந்து உணர்வார்களானால் நலமாயிருக்கும். ஆமென். பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறவன், பாவ கெட்ட பழக்கங்களிலே கட்டப்பட்டிருக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ஜீவனுடைய அறிவை இல்லாதவன், பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட அந்த உணர்வு இல்லாமல் அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பக்கத்தில் இருப்பதும், அதிலும் மேலாக தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் தங்கள் வாய்களினாலே கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள் என்று பவுல் வேதனையோடு கூட தீத்துவுக்கு எழுதும் பொழுது அதை சொல்கிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு உணர்வை தாரும் என்று தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு அற்புதமான அந்த ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் விரும்புகிறாரா அப்படின்னா இல்லை. ஆமென். எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் விரும்புகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. 2 பேர் ஜெபிக்கும்படி ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணித்தார். ஆமென். அவன் எதுவும் செய்யாதது சொல்லலை, செஞ்சது தான் சொன்னான். ஆனால் அந்த ஜெபம் பெருமை உள்ள ஜெபமாக இருந்தது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அதை புறக்கணித்தார். ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? 1 ராஜாக்கள் 3:10 சொல்கிறது, சாலமோனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது, உகந்ததாயிருந்ததாம். ஆமென். உகந்ததாயிருந்ததாம். தானியேல் ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததாயிருந்ததாம். தானியேல் 9:23 நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்க தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிடுறார். ஆமென். சிலருடைய ஜெபத்தை உடனே கர்த்தர் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அங்கீகரிக்கிற ஜெபங்களில் ஒன்று, கர்த்தர் புறக்கணியாத ஜெபங்களில் ஒன்று, தகப்பனே எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதை விட நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒன்று,
தேவனே எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா, ஆமென். எரேமியா 4:22 ஆண்டவர் வேதனையோடு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. ஆமென். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். ஆமென். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இந்த காலவேளையில் கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி, கர்த்தருடைய ஆவியானுடைய ஏக்கம், விருப்பம் எதுவாக இருக்கிறது என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஏக்கத்தில் ஒன்று பாருங்கள். எரேமியா 6:10. எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவர்கள் செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த கடைசி நாட்களில் நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து தேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமென், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே, உணர்விலே வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவிலும் உணர்விலும் நாம் வளர வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. கர்த்தரை அறிகிற அறிவிலும் உணர்விலும் நாம் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உணர்வு என்ன என்பதை பரிசுத்த வேதம் பல காரியங்களை வேதம் போதிக்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற 3 விதமான உணர்வு. ஆமென். நம்பர் 1, தேடுகிற உணர்வு. சொல்லுங்க. நம்பர் 2, தேறுகிற உணர்வு. சொல்லுங்க. நம்பர் 3, தேற்றுகிற உணர்வு. சொல்லுங்க. நீங்கள் எளிதில் ஞாபகம் வைக்கிறதுக்காக இப்படி நான் அடுக்கி வச்சிருக்கிறேன். தேடுகிற உணர்வு, தேறுகிற உணர்வு, தேற்றுகிற உணர்வு. ஆமென். இந்த காலை உபவாச ஜெப வேளையில் இப்படிப்பட்ட உணர்வுகளினால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருப்பதாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உணர்வுகளினால் நிரம்பி இருப்பதாக. அப்படின்னா நம்ம சங்கீதக்காரரை போல் டெய்லி ஜெபிக்கணும். என்னைக்காவது ஒரு முறை ஜெபிக்கிறது இல்லை, டெய்லி ஜெபிக்கணும். எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. ஜெபிச்சா மட்டும் போதாது, அதை வாஞ்சிக்கணும், விரும்பணும். ஆமென். எனக்கு உணர்வை தாரும். ஆமென். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், தேடுகிற உணர்வு. என்ன உணர்வு? இன்னைக்கு இந்த காலை வேளையில் உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஞாயிறு ஆராதனையில் சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 பேர் வரக்கூடிய சபையில் காலையில் உபவாச ஜெபத்துக்கு ஒரு 50 பேர் வந்திருக்கிறீங்க. ஆமென். கொஞ்சம் பேர் லைவில் உட்கார்ந்து பயபக்தியோடு தேவனை ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி காலையில் வந்திருப்பதற்குரிய ஒரு பிரத்யேக நோக்கம் என்ன? கர்த்தரை தேடுவதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்காக. வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. மத்தேயு 6:33 என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம், சத்தமாக சொல்லுங்க. இவைகள் எல்லாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை போய் வேர்ட் பை வேர்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா, உணவுக்காகவும் உடைக்காகவும் ஏன் கவலைப்படுறீங்க,
அதெல்லாம் பரமபிதா காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறாரே, பறவைகளுக்கு போஷிக்கிறாரே, பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் உடுத்து வைக்கிறவர் அதை விட உங்களுக்கு அதிகமாக செய்ய மாட்டாரா? அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவைகள் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் நமக்கு தேவைன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அதையெல்லாம் கூடவே தருவார். ஆமென். எப்போ கூடவே தருவார்னா, முதலாவது யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். வெளியே அதில் தண்ணி வராதனால அதை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏசி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவுட் வரல, அதனால தான் தண்ணி ஓடும். ஏசி ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே விடுங்க. வெளியே மழை பெய்யுதுன்னு நினைக்காதீங்க. அப்படியே விடுங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யுமா? ரைட்டு. அது ஜில்லு வேறு மழை பெய்யும், அங்கே போய் நீங்கள் தெரியும். ஓகே, அப்படியே விடுங்க. ஆக தேவனை தேடுகிற கதவை சாத்தி, தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. என்ன அனுபவம்? தேவனை தேடுகிற அற்புதமான அனுபவத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அவரை தேட, முதலாவது என்கிற அந்த வார்த்தை seek ye first the kingdom of God and his righteousness. ஆமென். அது எதை காட்டுதுன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். ஆமென். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். சத்தமான இல்லையே சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3 இடத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கு. ஒரு கல்யாணம், அப்புறம் ஒரு ஹவுஸ் டெடிகேஷனா, ரைட்டு, ஹவுஸ் டெடிகேஷன், அப்புறம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. 3 காரியம் உங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3 இடத்துக்கு போக வேண்டியிருக்குன்னா, நீங்கள் உட்காந்து எதை முதல்ல செய்யணுன்றதை யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டிங்களா? சொல்லுங்கள். இந்த 3த்தில் கல்யாணம் ரொம்ப முக்கியம், இந்த 3த்தில் இந்த வீடு பிரதிஷ்டை ரொம்ப முக்கியம், இந்த 3 காரியத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், இவங்களை பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதனால் முதல்ல அதை முடிப்பீங்க, இந்த ப்ரையாரிட்டி. ஆமென். யாருக்கு முக்கியத்துவம், எது அவசியமோ, எது முக்கியமோ அதற்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை பொறுத்து உங்களுடைய உறவு பலப்படும். சத்தமானே சொல்லாமா? அப்படிதான் தேவனை தேடுகிற உணர்வு ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அவசியமான உணர்விலே ஒன்று அவரை தேடுகிற உணர்வு. கையை உயர்த்தலே சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிற உணர்வு. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற உணர்வு ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய அவசியமான ஒன்று தேடுகிற உணர்வு, தேவ சமூகத்தை தேடுகிற உணர்வு. ஆமென். இந்த காலவெளியிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த உணர்வை கர்த்தர் உங்களுக்கு வைச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள கையை உயர்த்தலே சொல்லுங்க. நல்ல சத்தமல்லே சொல்லுங்க. அப்போ மற்றவர்களுக்கு அந்த உணர்வு இல்லையானா, மற்றவர்கள் வர முடியாத, சில வேலைக்கு செல்கிறவன் இருப்பாங்க, வெளியே முக்கியமான காரியங்களில் இருப்பார்கள். உங்களுக்கும் முக்கியமான காரியம் இருந்தாலும் இது முதலாவது தேவ சமூகத்தில் வந்து நிற்பது அவசியமான ஒன்று என்ற உணர்வை தேவன் உங்கள் இருதயத்திற்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 14ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 14ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க. The Lord looks down from heaven
on the children of men to see if there any who understand, who seek after God. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நல்ல சத்தம் இல்லை சொல்லாமா? அப்ப கர்த்தரை தேடுகிற உணர்வு நமக்கு அவசியம். கர்த்தரை தேடுகிற உணர்வு, ஜீவனுள்ள தேவனை தேடுகிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் பார்த்த கையை குலுக்கி இந்த நல்ல வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற உணர்வு அற்புதமானது. ஆமென். ரோமர் 3:11 சொல்கிறது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. No one understands and no one seeks for God. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஆமென். சங்கீதம் 10:4 சொல்கிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஆமென். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டான். துன்மார்க்கன் ஒருவேளை எப்பொழுது தேவனை தேடுவான்னா, தனக்கு ஏதாவது காரியம் நடக்கணும், தன்னால் முடியல, ஒரு காரியம் நடக்கணும்னா தேவனை தேட நினைப்பான். அவன் துன்மார்க்கன். ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. ஆபகுக் 3:17-18 ஆகிய வசனத்திலே 17ஆம் வசனம் சொல்கிறது, இந்த குழந்தை யாருதோ அந்த குழந்தையை அடக்குங்க, கொஞ்சம் கூப்பிட்டு வைங்க. ஒன்று தூக்கின்னு போய் வெளியே உட்கார வைங்க. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் பல இழப்புகளை வரிசையாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். பல இழப்புகள் என்னை சுற்றிலும் நேர்ந்தாலும் 18ஆவது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நல்ல சத்தம் நல்ல சொல்லாமா? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்று ஆபகுக் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல சத்தம் நல்ல சொல்லுங்க. நல்ல சத்தம் நல்ல சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கலிகூறுவேன் என்ற அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இது எதை காட்டுகிறது? எந்த சூழ்நிலையும் ஏதாகிலும் ஒரு தேவைக்காக நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பதல்ல. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவனை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. தானியேல் 3:17 அதை தான் சொல்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் அவரோடு கூட இருப்போம். அவரோடு மட்டும்தான் இருப்போம். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தை சொல்கிறது. சங்கீதம் 14:1 என்ன சொல்கிறது பாருங்கள், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஆமென். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஆமென். அப்போ இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கம், என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை என்று அவருடைய ஏக்கம், அவருடைய வேதனை வெளிப்படுகிற இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும் என்று ஜெபிக்கிற ஜெபத்தில் முதலாவது உணர்வு, அவரை, அவர் சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற உணர்வு. ஹல்லேலூயா. அவரை தேடுகிற உணர்வு. 27ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய ஏக்கம் பாருங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உமக்குள் சொல்லிற்று. அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரை, ஆண்டவருடைய முகத்தை, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அல்லேலூயா.
ஆகவே தான் சொன்னேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்திருவாராக. ஆமென். எசேக்கியா ஒரு முறை ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்தார். எல்லாரும், இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பலி செலுத்த தங்களை சுத்திகரித்து கொள்ள எருசலேமுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்தார். 2 நாளாகமம் 30:19 2 நாளாகமம் 30:19 எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடைந்திருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். அல்லேலூயா. 22ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசி, இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எசேக்கியா சகல ஜனங்களோடும் பட்சமாய் பேசினானாம். வேத வாக்கியங்களை சொல்லி பேசினானாம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்பதை எசேக்கியா இஸ்ரவேல் ஜனங்களோடு பட்சமாய் பேசின பொழுது அவர்கள் எல்லாரும் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். எத்தனை அற்புதமான ஒரு நிகழ்வு. ஹல்லேலூயா. இது எப்போ நடக்கும்னா, தேடுகிற உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? தேடுகிற உணர்வு. தேடுகிற உணர்வை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் உம்மை தேடுகிற அநேகரை எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையிலும் உம்மை மாத்திரம் தேடுகிற அநேகரை எழுப்புங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் மேல் இருக்கிற அந்த வாஞ்சையின் ஆவி அநேகரை பற்றி பிடிப்பதற்கு கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா அதை தானே செஞ்சார். எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவர்களோடு பட்சமாக பேசினார். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பட்சமாய் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தின பொழுது ஜனங்கள் எல்லாரும் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிவைவலை, ஒரு பெரிய எழுப்புதலை இந்த நாட்களிலே நம்முடைய சபையின் நடுவிலே கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா. பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்க, சபையின் நடுவிலே தேடுகிற எழுப்புதலை கர்த்தர் தருவாராக. ஆமென். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? எனக்கு உணர்வை தாரும் என்று ஜெபிப்பது மட்டுமல்ல, எங்களுக்கு உணர்வை தாரும். அல்லேலூயா. எனக்கு தந்த உணர்வை எங்கள் திருச்சபையில் எல்லாருக்கும் தாரும் என்று நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மூலமாக கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கிரியை செய்வார். ஆமென். கிரியை செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். அதுக்கு தேவ சமூகத்தில் வைராக்கியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நம்பர் 1 தேடுகிற உணர்வு. ஆமென். நம்பர் 2 என்ன சொன்னேன்? தேறுகிற உணர்வு. என்ன உணர்வு? தேறுகிற உணர்வு. நம்ம ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக இருக்கணும். தேறினவர்களாக இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? சொல்ல மாட்டீங்களே. தேறினவர்களாக இருக்கணும். எபிரேய விசுவாசிகளை பார்த்து எபிரேயாக்கியோன் சொல்லும் பொழுது எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
காலத்தை பார்த்தால் போதகனாயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலோபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அல்லேலூயா. 13 வசனம். பால் உண்ணுகிறவன் குழந்தையாயிருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதிருக்கிறான். நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? இங்க எபிரேயாக்கியோன் விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, காலத்தை பார்த்தால் இந்நேரம் நீங்க எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டீங்களே, போதகராக இருக்கணும். இந்நேரம் ஆளுக்கு ஒரு பாஸ்டராக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை குளிக்க சொல்லுங்கள். காலத்தை பார்த்தா இந்நேரம் நீங்கள் போதகராக இருக்கணும். ஆனால் இப்படியே உட்காந்து கழுதை தேஞ்சி கட்டரும்பா உட்காந்துருக்குறீங்க. அப்படியா? அதை தீமோத்தேயுக்கு பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம், 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15, 16 சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 15, 16 வாசிக்கலாமா? நீ தேறுகிறது யாவரும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டிரு, இவைகளில் நிலைத்திரு, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ தேறுகிறதை எல்லாரும் பார்க்கணும். ஆமென். நீ தேறுகிறதை சொல்ல மாட்டீங்களே, நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரியணும். நீ தேறிக்கொண்டிருக்கிறாய் என்பதை எல்லாரும் காணத்தக்கதாக, நீ தேறுகிறது எல்லாரும் பார்க்கும்படியாக உன்னுடைய வளர்ச்சி வெளியரங்கமாயிரு கிரியைகளில் வெளிப்படுவதாக. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஒரு ஃபேமிலியில் 5 பசங்க இருந்தாங்கன்னா 5 பசங்களும் ஒன்றா இருக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் பயங்கரமாக இருப்பாங்க, வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தா அப்படியே என்ன சொல்கிறது, டல்லாக இருப்பாங்க. ஆமென். ஒருத்தர் பயங்கர ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்மார்ட்டுன்னா என்ன? எதை ஸ்மார்ட்டுன்றோம்? 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செஞ்சால் என்னன்னு சொல்கிறோம்? நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லையே. நான் கேட்குற கேள்விக்கு ஸ்மார்ட்டாக பதில் சொல்ல மாட்டேறீங்களே. ஸ்மார்ட்டுன்னா என்ன அர்த்தம்? 10 ஆள் செய்கிறத ஒருத்தர் செஞ்சால் ஸ்மார்ட். தட்ஸ் ஸ்மார்ட். ஸ்மார்ட் வாட்சின்றோம். ஏன்? 10 ஆள் செய்கிற வேலையை ஒரே செய்கிறது. முன்னெல்லாம் வாட்ச் கட்டிட்டு இருந்தோம், இப்போ வாட்ச் கட்டுறது இல்லை. ஏன்னா வாட்ச் இதில் வந்துருச்சு. ஆமென். முன்னாடிலாம் அலாரம் வைப்போம், இப்போ அலாரம் வைக்கிறதுல ஏன்னா அலாரம் இதில் வந்துருச்சு. அப்படி தானே? முன்னெல்லாம் டைரியில் எழுதி வைப்போம், இப்போ டைரியெல்லாம் இல்லை, இங்கேயே டைரி வந்துருச்சு. அவங்க 10 ஆள் செய்கிற வேலையை ஒரு ஆள் செய்கிறனால அதுக்கு பேரே என்னதாகிடுச்சு? ஸ்மார்ட் வாட்ச். அப்படி ஸ்மார்ட் ஃபோன். சில பிள்ளைங்களை முதுகில் தட்டி ஸ்மார்ட் பாய் அப்படின்னும், ஸ்மார்ட் கேர்ள். ஏன்? நல்லா உற்சாகமாக பரபரப்பாக இருக்கிறா. எள்ளுன்னு சொன்னால் போதும் எண்ணெயாக வந்து நிற்கிறா. அட தட்டி மாடே, உங்ககிட்ட எவ்வளோ நேரம் நான் போராடுவேன். சிலர் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க சில பசங்களை பார்த்து, இது சரியான தத்தியாக இருக்குது, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிற ஆட்களை பார்த்து சந்தோஷம் அடைவோம். அவன் தானே, இவன் ஒரு மாதிரி என்னை பார்த்து கொண்டிருக்கான், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான். எஸ். நீ தேறுகிறது யாவரும் காணும்படியாக, யாவருக்கும் விளங்கும்படியாக. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்தில், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஹல்லேலூயா. குழந்தையா இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன், யோசித்தேன், அழுதேன். ஆனால் நான் இப்போ வளர்ந்துட்டேன். இப்போ யாராயிட்டேன்? நான் புருஷன் ஆயிட்டேன். ஐ பிகம் மென். ஆமென். நான் இப்போ ஒரு முழு தேர்ச்சி அடைந்த ஒரு ஆளாயிட்டேன். அப்படி ஆனதுனால குழந்தைக்கு ஏற்றவைகள் எல்லாம் என்னிலிருந்து ஒழிந்து விட்டது. சத்தவர் அல்லே சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 5:17 அதைதான் சொல்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. ஆமேன்னு சொல்லலாமா? சில ஆட்கள் நல்லா வளர்ந்துருப்பாங்க, ஆனால் குழந்தைய மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இழப்பு, ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு தோல்வி, ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா யாராவது பேசிட்டா போதும் ஓன்னு அழுவாங்க. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. ஓன்னு அழுவாங்க. ஆள் வளர்ந்துருப்பாங்க, ஆனால் என்ன வளர்ந்துருக்காது? அறிவு வளர்ந்துருக்காது. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்காது. சில பிள்ளைகள் உருவத்தில் பெருசாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய சிந்திக்கும் திறன் குழந்தையை போல இருக்கும். ஆமேன். அவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் வேறு கொடுப்போம், ஸ்பெஷல் சைல்டு. ஆமேன். என்ன சைல்டு? இவர் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்கணும். அவர் ஆள் நல்லா வளர்ந்துருக்கிறார், ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு ஒரு 25 வயசு ஆள் மாதிரி இருக்கு, ஆனால் அவருடைய புத்தி 5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை புத்தி. ஆமேன். அதனால் அவர்கிட்ட அப்படி தான் செயல்படணும். பவுல் இங்கே சொல்கிறார், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், ஆனால் இப்பொழுது நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை எல்லாம் ஒழித்து விட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் தேறுகிற உணர்வு. என்ன உணர்வு? அதுதான் நாளுக்கு நாள் நாம் வளரணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்கள், நீங்கள் வளரணும். ஆமேன். எப்போ எதில் வளரணும்? கிறிஸ்துவுக்குள். ஆமேன். முன்னெல்லாம் நான் பயங்கரமாக சண்டை போட்டேன், பயங்கரமாக வாய்க்கிழிய பேசினேன், கெட்ட வார்த்தை பேசினேன். ஆனால் இப்போ நாளுக்கு நாள் ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க எனக்குள்ள பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு விட்டது. அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்தம் நல்லே சொல்லுங்க. முன்னெல்லாம் என் வீட்டில் கூக்குரல் கேட்கும், பயங்கர சண்டை சத்தம் கேட்கும், வாடா போடான்னு சத்தம் பயங்கரமாக கேட்கும், பக்கத்து வீட்டில் இருக்கணும் எட்டி வந்து உடனே பார்ப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் என் வீட்டில் அந்த சண்டைலாம் மாறி போச்சு. ஹல்லேலூயா. முன்னெல்லாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தேன்னு சொல்லி கொண்டிருந்தாலும் எனக்குள்ள ஒரு அறியாமை, எனக்குள்ள அந்த உணர்வு இல்லாத பொழுது கண்ணாபின்னான் இருந்தேன். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. சத்தமாக இல்லையே சொல்லுங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடமே தெரியல. கையை வயதில் சொல்லாமா? அதுதான் தேறுகிற அனுபவம். ஆமேன். இந்த தேறுகிற அனுபவம் எப்போ வரும்னா, கிறிஸ்து உள்ள வாசம் பண்ணினால். அல்லேலூயா. ஏன் கெட்ட வார்த்தை வருது? ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆலயத்துக்கு போகிறேன்னு பைபிளை தூக்கின்னு வந்த பிறகும் இன்னும் சிகரெட்டு போல, குடி போல, சினிமா போலனா உள்ள ஏசி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. உள்ள ஏசி இல்லை. உள்ள இயேசு வந்துட்டார்னா உள்ள இருக்கிற எல்லா அசுத்தம் வெளியே ஓடி போயிடும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாள் இருளின் அந்தகாரத்தின் இருந்தோம், நம்மை கர்த்தர் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தாரா? இருள் விலகினது, வெளிச்சம் வந்து விட்டது. சத்தம் அல்லே சொல்லுங்க. அதுதான் தேறுகிற அனுபவம். என்ன அனுபவம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்தை பாருங்கள். கொலோசியர் 1:28 என்ன சொல்கிறது? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நல்ல சத்தம் நல்லே சொல்லாமா? சொல்லாதவங்க மட்டும் சொல்லாமா? கவனிக்கிறீங்களா? ரைட். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. எப்படி நிறுத்தும்படிக்கு? தேறினவனாக. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேறினவங்களா நிற்கணும். பவுல் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, எந்த மனுஷனையும். ஆமேன். அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், ஒரு காலத்தில் இருளில் உளையான சேற்றில் இருந்தாலும் சரி, 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறது போல, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி. ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில் கொடுத்து அநேகர் அதை நம்பும்படி, பயப்படும்படி, கர்த்தருக்கு பயப்படும்படி இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி இவனுக்குள் வந்தது? ஆமென். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, எந்த மனுஷனையும் எல்லா ஞானத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? கற்றுக் கொடுக்கிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். என்ன பண்ணுகிறோம்? கற்றுக் கொடுக்கிறோம். சத்தமாலே சொல்லுங்க. நல்ல சத்தமாலே சொல்லுங்க. தீமோத்தேயுனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தா பவுல். சத்தமாமேன்னு சொல்லுங்க. சத்தமாலே சொல்லுங்க. இன்றைக்கி உலகமே ஒருத்தரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. யார் பிறந்த நாள்? ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். ஆமேன்.
ராதாகிருஷ்ணன் யார்? உங்கள் பக்கத்து வீடா? இல்லை. 1962 1967 வரைக்கும் இந்திய தேசத்தினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஆமே. இப்போ பிரசிடெண்ட் யாரா? மோகனா? யாரு? மோனியா? அது யாருப்பா? அது நரேந்திர மோடியா? அவர் பிரைம் மினிஸ்டர் தானடா. பிரசிடெண்ட் யாருன்னு கேட்குறேன். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முறுமுறுன்னு முறுத்து கொண்டிருக்கிறார்கள். திரௌபதி முர்மு இல்லை, அவர் அந்த பிரசிடெண்ட்டாக இருந்தவர், அந்த நாட்களில் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணன். ஆமே. சர்வப்பிள்ளை ராதாகிருஷ்ணனுக்கு முழு இந்தியாவில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சத்தமாக எழுதி சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நான் ஒரு ஆசிரியர். ஆமே. இயற்கையாகவே நான் ஒரு நார்மலாகவே நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கணித ஆசிரியர். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது மேக்ஸ் டீச்சர் ஆகணும். ஆமேன். அதான் கர்த்தர் வாக்கி செஞ்சது. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடித்து பிஎட் முடித்து ஒரு ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராகவும் இருக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. அதற்கு பிறகு இந்த முழு நேர ஊழியத்திற்கு வந்த பிறகும் இந்த ஆசிரியர் பணி தொடர்ந்து கொண்டே இருக்குது. நான் உங்களுக்கு நான் போதிச்சிட்ருக்கிறேன். சத்தமாக இல்லையே சொல்லுங்கள். நியாயப்படி இன்றைக்கு காலையில் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் ஒருவரும் சொல்லலை. விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 பேர் காலையில் பாஸ்டர் ஜென்சன் என்னை வாழ்த்தினார்கள். ஹாப்பி டீச்சர்ஸ் டே பாஸ்டர்னு. பாஸ்டர் ஹாப்பி டீச்சர்ஸ் டே உங்களுக்கும். ஆமேன். பார்த்துட்ருக்கிறனால சொல்கிறேன். ஆமேன். நான் உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணேன், விஷ் ஹாப்பி, தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் விஷஸ், வி விஷ் த சேம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 3 விசுவாசிகள், மற்ற யாருமே எனக்கு இன்ன வரைக்கும் விஷ் பண்ணவே இல்லை. அது உங்களுடைய இயல்பு. அல்லேலூயா. ஏன்னா எவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமையில் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நம்மகிட்ட ஒருத்தர் வர்றதில்லை. ஆனால் வெளியேருந்து ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணால் போதும் அவரை முக்கிற மாதிரி மூச்சிக்கிறது. ஆமேன். இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, என்னம்மா பிரசங்கம் பண்ணீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த பயல்க நமக்கு ஒருத்தருக்குமே விஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் தானே, சம் சார்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பாஸ்டர் இன்றைக்கி நான் சோர்ந்து போய் வந்தேன். ஆமேன். பலன் எழுந்து வந்தேன். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய வார்த்தை என்னை பலன் கொள்ள செய்தது. அது உண்மையில் அது பலன் கொள்ள செஞ்சது தான். ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கு நமக்கு ஏனோ ஒரு கூச்சம், ஒரு வெக்கம், ஒரு என்ன சொல்கிறது. ஆமாம், அப்படியே போயிடுறோம். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் தானே, ஆமேன், எங்கே போயிட போகிறாரு அப்படின்னு போயிட்டோம். ஆனால் சிலர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்றைக்கி நான் என்ன யோசித்துட்டு வந்தனோ, என்ன கேள்வி கேட்டு வந்தனோ அந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய பேர் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ராதாகிருஷ்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே போதிக்கிறோம். சத்தமாமேன்னு சொல்லலாமா? அதைத்தான் சங்கீதக்காரராகிய தாவீது தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்த அவருடைய ஜெபத்தில் 119 சங்கீதத்தினுடைய 34 வசனத்தை வாசித்தோமே. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். நல்ல சத்தமல்ல சொல்லாமா? ஓசியா 8:12 கர்த்தர் தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறார் பாருங்க. ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். என்ன காரியமாக எண்ணுகிறாங்க? அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய உபதேசம் ஒரு மனிதனை தேறுகிற உணர்வை கொடுக்கிறது. அல்லேலூயா. தேடுகிற உணர்வு நமக்கு தேவை. நம்பர் 2, தேறுகிற உணர்வு. என்ன உணர்வு? தேறணும். 33 வருஷம் விசுவாசியா சீயோன் ஏஜி சபையில் இருந்தோம். இன்னும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலைன்னா இன்னும் தேரலைன்னு அர்த்தம். தேரணும். ஆமேன். தேரணும். ஒவ்வொரு நாளும் வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். பழையவைகளெல்லாம் ஒழிச்சிடணும். ஆமேன். பழையவைகளை ஒழித்து தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லாம் புதிதாவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா.
மூன்றாவது ஒரு உணர்வு சொன்னேன். என்ன உணர்வு சொன்னேன்? தேற்றுகிற உணர்வு. ஆமென். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படி தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனவனுடைய எல்லா வழிகளுக்கு தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக. அல்லேலூயா. சாலமோனுடைய அற்புதமான ஜெபத்திலே ஒன்று, சாலமோன் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே அவன் ஏறெடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆமென். அந்த ஜெபத்தில் அவர் சொல்றார் பாருங்க, எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலிலே எந்த ஜனமானாலும் தன் தன் வாதைகளை வியாகுலத்தை உணர்ந்து இந்த இடத்திலே தன்னுடைய கைகளை ஏறெடுத்து எடுக்கப்படுகிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு மன்னித்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்து கொள்வீராக. அல்லேலூயா. அதைத்தான் சொன்னேன், அது தேற்றுகிற உணர்வு. ஆமென். எந்த மனுஷன் தன்னுடைய குறைகளை குற்றங்களை உணர்ந்து தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்கிறானோ அந்த மனுஷனை மன்னித்து அரவணைத்து கொள்கிற அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம். அந்த ஜெபத்தில் அவர் சொல்றாரு, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு வரும்பொழுது 13ஆம் வசனத்தில் இந்த ஜனங்களை உணர்த்தும்படி, இந்த ஜனங்களை உணர்வை ஏற்படுத்துவதற்காக சில நேரத்தில் வானத்தை அடைத்து மழை பெய்யாதபடி அவர்களுக்கு ஒரு பஞ்சத்தையோ அல்லது ஒரு அழிவை அவர்கள் பார்க்கும்படி வெட்டுக்கிளிகளை அனுப்பியோ அல்லது கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது ஜனங்கள் உணர்வடைந்து என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து உணர்ந்து என்னை நோக்கி பார்ப்பார்களானால் நான் அவர்களுக்கு சேமத்தை தருவேன். நல்ல சத்தமல்லே சொல்லாமா? எப்பேற்பட்ட பாவம் செஞ்சான் ஆனாலும் தன் பாவத்தை உணர்ந்து இங்கே வந்து என்னை நோக்கி அந்த உணர்ந்தா போதும். ஆமென். உணர்வடைந்தால் போதும். நல்ல சத்தமல்லே சொல்லுங்க. மெய் மனஸ்தாபப்பட்ட போதும் நான் பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொன்னேன், அது தேற்றுகிற உணர்வு. என்ன உணர்வு? தேற்றுகிற உணர்வு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17, 15, 16, 17 ஆகிய வசனத்தில் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட எனக்கு அருகதையே இல்லை, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக உம்முடைய வீட்டில் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி அவன் புத்தி தெளிந்து எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்த பொழுது தகப்பன் அவனை அணைத்து கொண்டது போல அற்புதமான ஜீவனுள்ள தேவன் யார் உணர்கிறார்களோ, தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய குறைகள் குற்றங்களை உணர்ந்து தேவ சன்னிதானத்தில் வருகிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர்களை கட்டி அரவணைத்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். அதைத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற தம்முடைய பிள்ளைகளை
தேற்றுவதற்கு இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு அடிப்படை ஒன்றே ஒன்று தான். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம், தேவனே எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் சத்தமாக, தேவனே எனக்கு உணர்வை தாரும். ஆமென். பரிசுத்த வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பல உணர்வுகளை வேதம் சொல்கிறது. 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன சொன்னேன்? தேடுகிற உணர்வு, தேறுகிற உணர்வு, தேற்றுகிற உணர்வு. ஹல்லேலூயா. எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? F மைனர் கொடுக்குறீங்களா? தேவ சமூகத்தை நோக்கி. ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுக்காக ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய அற்புதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, தீடம் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, என் குறைகள் தீர்ப்பவரே, எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் வேதத்தை பற்றி கொண்டு முழு மனதோடு அதை பின்பற்றுவேன். இந்த காலை உபவாச ஜெபங்களிலே, தேவனே எனக்கு உணர்வை தாரும் என்று உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு வினாடியும் கேட்பதற்கு உணர்வை தருவீராக. தங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக்கி தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அற்புதமான தேவ கிருபை கூட இருக்கட்டும்ப்பா. உமது ஊழியக்காரன் உமது நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அனுகிரகம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு